الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وآله وصحبه ومن سار على نهجه واقتفى. اللهم علمنا بما ينفعنا وينفعنا بما علمتنا وربنا زدنا علما. புகழனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவியை தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாபெரும் அருள்கொடை. ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தானோ, இதே போல நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலையும் ஒன்று சேர்த்து அவன் முகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஒரு சின்ன அறிவுரையை நான் சொல்ல விரும்புகிறேன். கண்ணியமிக்கவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும் என்ன நோக்கத்துக்காக நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று. இது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு மஜ்லிஸ். இதை பற்றி சிறப்புகளை பல்வேறு சிறப்புகளை நாம் அறிந்திருப்போம். அதில் குறிப்பாக ஒரு 2 விஷயத்தை மட்டும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அதை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கட்டளைக்கு இணங்க நாம் இந்த கல்வியை படிக்க அமர்ந்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்னாக்க தௌஹீத், அதான் அகீதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தவர் மீதும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு கட்டளையாக சொல்கிறான். தௌஹீதை தெரிஞ்சு கொள்ளுங்கள், அகீதாவை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு விஷயம், நாம் இதெல்லாம் உட்கார்ந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சில உணவுகள் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு மீன். நாம் சாப்பிடுற அந்த மீன் நமக்காக துஆ செய்யும். சஹீஹான ஹதீஸ். நாம் நசுக்கி கொல்லக்கூடிய அந்த எறும்பு நமக்காக துஆ செய்யும். அதாவது ஹதீஸ்ல எப்படி வருதுனாக்க, வானத்தில் இருக்கக்கூடியவதும் பூமியில் இருக்கக்கூடியவதும் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த எறும்பும் கடலில் இருக்கக்கூடிய அந்த மீனும் யார் இந்த மார்க்கத்தை கத்துக்கிறார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கும். எனவே அந்த ஒரு திருப்தியோட, அந்த ஒரு சந்தோஷத்தோட நம்ம இந்த அமர்வுகள் எல்லாம் நாம் அமர வேண்டும். காரணம் என்னன்னாக்க, நாம் படிக்க நாம் இதில் அமர்ந்திருக்க நம்மளோட பாவ மன்னிப்பு, நம்மளோட பாவத்துக்கான மன்னிப்பை அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அடுத்து இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அகீதாவின் முக்கியத்துவம். முதல்ல இந்த தலைப்போட மைய கருவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அகீதானா என்ன? அகீதான் என்று சொல்றோம் இல்லையா? இந்த அகீதானா என்ன? அகீதாங்கிற வார்த்தை அக்கதுங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அரபியில அக்கது, ஐன் ஆஃப் தால். இந்த அக்கதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, ஒரு வகையான ஒப்பந்தம். 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்கனாக்க ஒரு ஒப்பந்தத்தை எழுதுவாங்க. 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறார்கள் என்றால் திருமணம் ஒப்பந்தம் எழுதப்படுவாங்க. அதுக்கு பெயர் தான் அக்து, ஒப்பந்தம். இப்ப இந்த இடத்துல என்னது, அடியாராக இருக்கக்கூடிய நமக்கும் எஜமானா இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை தான் நாம் அகீதா என்று சொல்றோம். என்ன ஒப்பந்தத்தை செஞ்சிச்சு வந்திருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யாசீன்ல சொல்றான், அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம், நான் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்யவில்லையா ஆதமின் மக்களே? என்ன ஒப்பந்தம்? அல்லா தஅபுது அஷ்-ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்னும் இடத்துல ஃபமன் யக்ஃபுர் பித்-தாகூதி வ யு'மின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உத்கா, யார் தாகூத்துகளை நிராகரித்துவிட்டு அந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் உறுதியான அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப இதுதான் நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம்.
சரி, இப்படி நம்ம அல்லாவை மட்டும் தூய்மைப்படுத்தி வணங்கி கொண்டு வருகிறோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலிஹிம். ஈமான் கொண்டவர்கிட்ட இருந்து ஈமான் கொண்டவர்கிட்ட இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரோட உயிரையும், உடைமையையும், பொருளாதாரத்தையும் வாங்கிக் கொண்டான். அது வியாபாரம் செய்து கொண்டோம். ஒப்பந்தம். எங்கிட்ட இருந்து இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. யா அல்லாஹ். அன்ன லஹும் ஜன்னah. அதுக்கு ஈடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை குடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். இதான் ஒப்பந்தம். இப்ப எந்த ஒரு மனிதனை நாம் எடுத்தாலும் சரி, அவன் இந்து மதத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், இல்ல எனக்கு மதமே இல்ல, நான் ஒரு நாத்திகன் என்று இருக்கக்கூடியவனா இருக்கட்டும், அல்ல இன்னும் எத்தனையோ அந்நிய சித்தாந்தங்கள் இருக்கும். எல்லா சித்தாந்தத்தை சுமந்திருக்கக்கூடிய அந்த மக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு கொள்கை அந்த மனிதனுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிறாக்க, அந்த ட்ரினிட்டிங்கிற கொள்கை அவர்களுக்கு இருக்கும். அதான் பிரதான கொள்கை. இந்த கொள்கை இந்த கொள்கையை தான் நாம் அகீதா என்று சொல்கிறோம். இந்த கொள்கையை தான் என்ன பண்றோம்? நாம் அகீதா என்று சொல்கிறோம். நாம் இஸ்லாமியர்களா இருக்கிறப்ப அகீதத்துல் இஸ்லாமியா என்று நாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கை என்று சொல்றோம். அடுத்த ஒரு கேள்வி வரும். அல்லாவை மட்டும் தானே வணங்கணும். நம்ம வேற யாராவது வணங்கிட்டோமா? அல்லாஹ் தான் வணங்கிட்டு இருக்கோம் பிறந்ததுல இருந்து. அப்புறம் ஏன் திருப்பி அதையே படிச்சிட்டு இருக்கணும்? அல்லது எப்ப வரைக்கும் இதை படிச்சிட்டு இருக்கிறது நம்ம? வேற ஏதாவது புதுசு புதுசா இருக்கே, ஏதாவது படிக்கலாமே. எப்ப வரைக்கும் நான் படிக்கிறது? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அது நபிமார்களோட இறுதி கட்டத்தில், இறுதி படுக்கையில், உதாரணத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 12 மகன்கள் இருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. எந்த அளவுக்கு தன் மார்க்கத்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். உங்களுக்கும் எனக்குமே நம் பிள்ளைகள் மார்க்கத்தில் உறுதியா இருக்க வேண்டும் என்று நீயத்தும் ஆர்வமும் ஆசையும் இருக்கிறப்ப, ஒரு நபிக்கு அப்படி ஒரு ஆசை இருக்காதா? அதிகமாக இருக்கும். இப்ப மரண படுக்கையில அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அம் குன்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பார்த்து கேட்கிறான், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மவுத். நீங்கள் அந்த யாக்கூப் மரண படுக்கையில் இருக்கிறப்ப, கடைசி நேரத்தில் இருக்கிறப்ப, நீங்கள் அவரை பார்த்துக் கொண்டிருந்தீர்களா? என்ன கேட்கிறாங்க? வயாக்கூப் இஸ் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅத். அவர்கள் அவர் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார்கள், எனக்கப்புறம் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்ன்னு சொல்லுவோம். இன்னும் நம்மோட மரணப்படுக்கையில், நம் சமுதாயத்தினர்களோட மரணப்படுக்கையில் என்னென்ன நடக்குது? இந்த சொத்தை இங்க வச்சிருக்கிறோம், இவ்வளவு நகை இருக்கு, இவரு கடன் தர வேண்டும், அல்ல நம்ம இவருக்கு கடன் தர வேண்டும், இப்படின்ட்டு உலக விஷயத்தை தான் நாம் பரிமாறிக் கொள்வோமே தவிர, இல்ல மாஷா அல்லாஹ். ஆனா நபிமார்களோட கவலை எல்லாம், எனக்கு அப்புறம் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று அந்த மக்களை பார்த்து, அவர்களோட பெத்த பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார்கள். எப்ப அந்த மக்கள், எப்ப அந்த பிள்ளைகள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல இலாஹன் வாஹிதா வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா என்று சொன்னார்களோ, நாங்கள் உன்னோட ரப்பை, உங்களோட ரப்பை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ரப்பை, இஸ்ஹாக்கோட ரப்பை, அந்த ஒரு இறைவனை நாங்கள் வணங்குவோம் என்று எப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் உறுதிமொழி கொடுத்தார்களோ, அப்பதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பெருமூச்சை விடுறார். இதுல என்ன தெரிய வருது? கடைசி கடைசி மரண படுக்கையில இருக்கும் வரைக்கும் இந்த அகீதாவை நாம் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம், ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 13 வருஷம் வெறும் தௌஹீதை, இந்த அகீதாவை மட்டும் தான் எங்க பேசிக் கொண்டிருந்தார்கள்? மக்காவில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நோன்பு கிடையாது, ஜிஹாத் கிடையாது, எதுவுமே கிடையாது. மற்ற சட்டங்கள் எல்லாம் மதீனாவோட வாழ்க்கையில் தான் வந்தது. ஆனால் 13 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகீதாவை தான் பேசிக் கொண்டிருந்தார். கடைசி 10 வருஷம் அவரோட வாழ்க்கையில் மதீனாவுக்கு எப்ப ஹிஜ்ரத் செய்தார்களோ, அப்பதான் மற்ற சட்ட திட்டங்களை அல்லாஹ் சொல்ல ரசூல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சரி, மற்ற சட்ட திட்டங்கள் சொல்றப்ப இந்த அகீதாவை விட்டுட்டார்களா? இல்ல.
அக்கீதாவையும் சொன்னார்கள். மொத்தம் பார்த்தோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முழு வாழ்க்கையும் இந்த அக்கீதாவை சொன்னார்கள். அதுக்கப்புறம் தான் மத்த எண்ணிய ஃபிக்கோட விஷயத்தை மக்களுக்கு போதித்தார். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடியதுதான் இந்த அக்கீதாவோட கல்வி. காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த அக்கீதான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த கொள்கை. கொள்கை வந்து வெளியில தெரியாதுங்க. வெளியலாம் தெரியாது. எல்லாரும் ஒரே மாரி தான் இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் ஒரே மாரி தானே இருக்கோம். பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துவை பார்த்தாலும், நம்மை பார்த்தாலும் ஒரு மாரி தானே இருக்கும். ஆடைகள்ல வித்தியாசம் இருக்கலாம். அது வேற விஷயம். பட் வெளி தோற்றத்தை பார்த்தால் அவருக்கும் 2 காது, 2 மூக்கு, 2 காது, 1 மூக்கு, 2 இதானே இருக்கு. மனிதனா எல்லாருமே ஒரே மாரி தானே இருக்கிறார்கள். ஆ கொள்கைங்கிறது உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. யாரும் ஒவ்வொரு தடவையும் வெளிய வந்து இதுதான் என் கொள்கை, இதான் என் கொள்கைன்ட்டு பார்த்தோனே தெரியாது. அவங்கள்ட்ட பழகுனால் தெரியும், பேசினால் தெரியும். அப்படி அந்த கொள்கை உள்ளத்தில் இருக்குது. கண்ணியமிக்கவர்களே, என்ன இந்த அக்கீதால இருக்க போகுது அப்படின்னாக்க, முழுக்க முழுக்க அக்கீதா என்று சொல்லிவிட்டோம் என்றாலே, முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தியான கல்வியையும், இன்னும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிற விஷயத்துக்கு பத்தியான கல்வி. உதாரணத்துக்கு அல்லாஹ்வோட வேதங்கள் பத்தியான கல்வி, அல்லாஹ்வோட மறுமை நாள் பத்தியான கல்வி, அல்லாஹ்வோட ரசூல்மார்கள் பத்தியான கல்வி, அல்லாஹ்வோட சொர்க்கத்தை பத்தியான கல்வி, அல்லாஹ்வோட மலக்குமார்கள் பத்தியான கல்வி. இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மறைவான விஷயங்கள். நாம் எதையும் பார்க்கல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுன்னா நீங்க பார்த்தாமா? நான் பார்த்தோமா? பார்க்கலையே! நம்புறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள் என்று நம்புறோம். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து வைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை குடுத்திருக்கிறான், நரகத்தை குடுத்திருக்கிறான் என்று நம்புறோம். இந்த இடத்தில் 2 மலக்குமார்கள் உட்கார்ந்து என்னோட செயல்களை எழுதிட்டு இருக்காங்க என்று நம்புறோம். இந்த நம்பிக்கை தான் அகீதா என்று சொல்லுவோம். நம்பிக்கை பொறுத்தவரைக்கும் உள்ளத்தில் ஆழமா இருக்கக்கூடியது. எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த மனிதன் அந்த மனிதன்ட்ட வெளியே வரக்கூடிய சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், தூய்மையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, முழுக்க முழுக்க இது கைபியத் சம்பந்தமான கல்விகள். அதனால்தான் உசூல் அல் ஈமான் என்று சொல்வாங்க. ஈமான் என்றால் நம்பிக்கை, உசூல் என்றால் அடிப்படை. உசூல்னாக்க என்ன? அரபில வேர். ஒரு மரத்தோட வேர் பாத்தீங்களா? மரத்தோட வேர் வெளியே தெரியாது. அந்த வேர் மண்ணுக்கு உள்ளார தான் இருக்கும். அந்த வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்குதோ, அந்த அளவுக்கு அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். உதாரணத்துக்கு வாழைமரம்ட்டு ஒண்ணு இருக்கு, ஆலமரம்ட்டு ஒண்ணு இருக்கு. எவ்வளோ புயல் காத்துகள் அடிச்சாலும் அந்த ஆலமரம் விழுகவே விழுகாது. காரணம் என்ன? அதோட வேர் அவ்வளவு ஊறி போயிருக்கு. ஆனால் தன் மரத்தில் விளையக்கூடிய அந்த வாழைத்தாரை கூட சுமக்க முடியாததுதான் வாழைமரம். பார்த்தோம்னா நம்ம போட்டு கட்டி வச்சிருப்போம். அது விழுந்துடக்கூடாது, வெயிட் தாங்காம விழுந்துடக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு பலவீனமா அந்த வாழைமரத்தோட வேர் இருக்கு. ஒரு சின்ன காத்து அடிச்சா கூட விழுந்துரும். ஆனால் ஆலமரம் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் விழுவாது. காரணம் என்ன? அதோட வேர் அவ்வளவு உறுதியாக அந்த பூமிக்கு அடியில் இருக்கு. அது போலதான் மனிதன். இந்த உள்ளத்தில் இந்த இஸ்லாமிய கொள்கை எந்த அளவுக்கு உறுதியாக ஆழமாக பதிஞ்சிருக்கோ, அந்த அளவுக்கு அந்த மனிதன் ஃபித்னாவை சுத்தி வாழக்கூடிய காலத்தில், அவனை நோக்கி ஃபித்னாக்கள் வரக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியாக அந்த இஸ்லாமிய கொள்கையில் ஸ்ட்ராங்காக நிற்பான். இதுதான் நம்பிக்கை. கண்ணியமிக்கவர்களே, எப்ப இந்த விஷயத்தை பத்தி தான் அகீதாவில் நாம் படிக்க போகிறோம் என்று தெரிஞ்சே வந்துருச்சோ, அடுத்து முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளோட, ஏன்னா நான் சொல்றது மார்க்க கல்வி. உதாரணத்துக்கு ஹதீஸ் கலை இருக்கு, தப்சீர் கலை இருக்கு, ஃபிக்கோட கலைகள் இருக்கு, மவாரிஸ் சட்டங்கள் இருக்கு, அரபிக் லாங்குவேஜ் இருக்கு, இவ்வளவோ கல்விகள் இருக்கு இல்லையா? மார்க்க சம்பந்தமா இந்த எல்லா கல்வியையும் கம்பேர் பண்றப்ப இந்த அகீதாவோட கல்வி மட்டும்தான் ஆக சிறந்த ஒரு கல்வி. காரணம் என்ன? ஒரு கல்வியோட சிறப்பையும் அதோட தனித்துவத்தையும் முடிவு செய்யக்கூடியது அதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ். இப்ப இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை பத்தியும்
அல்லாவோட தொடர்பு படுத்தக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றியும், அல்லாஹ் சுப்ஹானஹு பெயர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு பண்புகள், அல்லாவை எப்படி திருப்திப்படுத்த முடியும், அல்லாவை அதிருப்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எது, எல்லாமே அல்லாவை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி இங்க நான் படிக்க போகிறேன். எனவே அதனால்தான் கைபியத் பத்தி. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால பாக்குறத நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நம்புறதுதான். எல்லாரும் பார்க்கறத நம்பிடுவாங்க. ஆனால் பார்க்காத ஒரு விஷயத்தை நம்புறது இருக்கு இல்லையா? அதுக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பும், சாக்ரிஃபைஸும், அந்த நம்பிக்கையும் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு பேர் என்ன வந்துச்சு? அஸ்-சித்தீக், உண்மைப்படுத்தப்பட்டவர் என்று பேர் வந்ததுக்கு காரணமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்மூடித்தனமா நம்பினார். எந்த அளவுக்கு எப்ப வந்துச்சு? ஒரு சின்ன இன்சிடென்ட் என்ன? அவங்க மெஹராஜோட பயணத்துக்கு போறாங்க. மேல போறாங்க. அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்துடுறாங்க. சுருக்கமா சொல்லப் போனால், சாதாரணமா ஒரு மனிதன் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்திஸ்க்கு போணும்னா, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 3 மாசங்கள் ஆகும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போயிட்டு, திருப்பி மேல போய் ரப்பை சந்திச்சுட்டு கீழ வந்துட்டாங்க. ஒரே இரவுல. உடனே குறைஷிகள் எல்லாம் நம்ப மாட்டோம் என்று கேலியும் கிண்டலும் செஞ்சுட்டு இருந்தப்ப, அபூபக்கர் வந்து ஒருத்தர் சொல்கிறார், ஒரு குறைஷி வந்து சொல்றப்ப, அபூபக்கர் என்ன சொல்றாங்க? இந்த வார்த்தை முஹம்மதோட நாவிலிருந்து வந்த வார்த்தை இருந்தால் நாங்கள் நிச்சயம் அதை நம்புவோம். கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் சொல்றதையே நாங்கள் நம்ப நாங்கள் அவரை நம்புறோம். இதை போய் நம்ப மாட்டோமா? இங்க தாங்க போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னதை என்று சொன்னதுனாலதான் அபூபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பேர் கிடைச்சிச்சு? அஸ்-சித்தீக், உண்மைப்படுத்தினவர் என்று அவர்களுக்கு பெயர் கிடைச்சது. அந்த பெயர் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால், நாமும் இந்த அகீதாவை படித்து, அந்த வாழைமரம் எப்படி ஸ்ட்ராங்கா உள்ளத்தில் ஊர் இறுக்கமாக, ஆழமாக பதிச்சோ, அதே போல் நாமும் நம் செயல்களை வெளிப்படுத்தினால்தான் நமக்கும் அந்த பெயர் கிடைக்கும். கண்ணியமிக்கவர்களே, அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சுத்தியும் ஃபித்னா. போன எடுத்தாலும் ஒரு ஃபித்னா வரும். வெளிய ரோட்ல போய் நம்ம கால வைத்தால் ஃபித்னா. பக்கத்து வீட்ல ஒரு ஃபித்னா. பிள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்புனா ஒரு ஃபித்னா. இது எல்லாமே ஒரே ஒரு டார்கெட் தான். இந்த ஃபித்னாக்கெல்லாம் ஒரே ஒரு டார்கெட் தான். ஒண்ணு இஸ்லாத்தை விட்டு வெளிய இருக்கக்கூடிய குஃபார்கள் மூலியமாக நமக்கு இந்த குழப்பங்கள் ஏற்படுது. அல்லது இஸ்லாத் உள்ளாரையே இருந்துகிட்டு இந்த இஸ்லாத்தோட அடிப்படை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நயவஞ்சகர் மூலியமாக குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுது. குஃபார்கள், முனாஃபிகீன். இதெல்லாம் ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானோ அந்த அளவுக்கு அந்த முஸ்லிம் மேல அம்புகள் வீசப்படும். ஷுபஹாத், சந்தேகங்களை, மார்க்கத்தின் மீது சந்தேகங்களை அதிகமாக உருவாக்கும். உதாரணத்துக்கு அண்ணா சாலை இருக்கு. அண்ணா சாலையில மக்கா மஸ்ஜித் இருக்கு. ஜும்மால போய் மக்கா மஸ்ஜித்ல தொழுதுட்டு வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய தர்கால போய் இன்னொரு ஸ்பெஷல் பூஜை பண்றாங்களா இல்லையா? மக்கள் பண்ணுறாங்க. வியாழக்கிழமை ராவாயிடுச்சுனாக்க கோவளம் தர்காலையோ அல்லது எத்தனையோ தர்காங்கள்ல கூட்டம் குமியும். காரணம் என்ன? ஒரு சுபஹாத். நான் அல்லாட்ட மட்டும் கேட்டால் பத்தாது, அவுளியாட்டையும் கேட்கணும். இது என்ன? ஒரு சுபஹாத். அல்லாவோட பவரை குறைத்து எடை போடுறது, அல்லது அல்லாவோட பவரையும் இந்த அவுளியாவோட பவரையும் ஈக்குவல் படுத்தி பார்க்கிறது. அதே போல பாத்தீங்களா, எம்மதமும் சம்பந்தம்ங்கிற ஒரு கொள்கை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான். நம்ம மனிதனா வாழுவோம், மனுஷனா வாழுவோம். அதுக்கப்புறம் மதம். இந்த மதங்கள் மனிதனை பிரிக்குது. எனவே மதத்தை விட்டுட்டு மனிதர்களாக நாம் ஒன்று பழகுவோம் என்று ஒரு குஃப்ரான ஒரு கான்செப்ட். அடுத்து பாருங்க, ஒரு ஆண் ஒரு இன்னொரு ஆணை திருமணம் முடிக்கலாம், அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொள்ளலாம், அல்லது எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். என் வாழ்க்கையை தீர்மானம் செய்யறதுக்கு அந்த கடவுள் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு கொள்கையை இன்னைக்கு மீடியாவும் சரி, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சமூக சூழ்நிலையும் நியாயப்படுத்துது, நார்மலைஸ் பண்ணுது. இதிலிருந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அக்கீதாவை தான் படிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, மேற்கத்திய கலாச்சாரத்தை நம் ஆடைகள்லையும், நம் முகத்திலையும், நம் கைகள்லையும், கால்களையும் கொண்டு வர காலங்கள்லாம் போகி, இப்ப அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை மார்க்கத்தோட
இஸ்லாமிய அடிப்படையோட உள்ள திணிச்சு பார்க்க ஆரம்பிக்கும். இப்ப என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது? இஸ்லாமில் இருக்கக்கூடிய பல்வேறு கான்செப்டை நம்ம மாத்துறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், லா இக்ராஹ ஃபித் தீன் ஒரு குர்ஆன் ஆயத்து இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் கம்பல்ஷன் என்பது கிடையாது. சரி, இப்ப இந்த ஆயத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு பூர்த்தி பார்க்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 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 முஸ்லிம் தொழவில்லை என்றால் அவருக்கு போய் தாவா செய்யாதீங்க. காரணம் என்ன? லா இக்ராஹ ஃபித் தீன், மார்க்கத்தில் கம்பல்ஷன் கிடையாது. ஒரு முஸ்லிம் பெண் ஒரு நல்ல ஆடை, ஒரு புர்காவை போடவில்லை என்றால் அவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க. காரணம் என்ன? லா இக்ராஹ ஃபித் தீன். இப்ப தக்லீபல் ஹக்காயிக் என்று சொல்லுவோம் இல்லையா? உண்மையான வார்த்தை, ஆனால் அதை கொண்டு போய் அப்ளை பண்ணக்கூடிய இடம் தவறான ஒரு இடம். இது எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? நாம் அக்கீதாவை படித்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல யாரை நேசிக்க வேண்டும், யாரை வெறுக்க வேண்டும் என்ற அந்த கல்வி, அல் வலா வல் பரா, யாரை யாருக்காக எதுக்காக நேசிக்க வேண்டும், யாரை எதுக்காக வெறுக்க வேண்டும் என்ற அந்த கல்வி அக்கீதாவில் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், யகூதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு போர் வந்தால் நாம் முஸ்லிம்களை குறை சொல்லக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு நம் சமுதாயத்தில் பல பேர் ஆயிருக்கார்கள் என்றால் அதுக்கு காரணம் அக்கீதாவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். இது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். அல்லாவும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ்ல ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம், இல்ல என்னோட அறிவுக்கு ஒத்து வரவில்லை, எனவே நான் இதை ரிஜெக்ட் பண்ண போகிறேன், அல்லது இந்த சயின்ஸ் ஒத்து வரவில்லை, எனவே நான் ரிஜெக்ட் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இரவிலையும் அந்த தஹஜ்ஜுதோட நேரத்தில் வானத்தில் கீழே இறங்கி வரான், அர்ஷிலிருந்து கீழே இறங்கி வருகிறான். வந்து என்ன கேட்கிறான்? நம்மள்ட்ட பாவம், நம்மள்ட்ட என்னென்ன துவா கேட்கிறோமோ அதெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க ரெடியா இருக்கிறான். நம்மளோட பாவ மன்னிப்பை கேட்க ரெடியா இருக்கிறான். ஆனால் இங்கே கீழே இறங்கி வந்தால் அங்க காலியா இருக்கும் என்று என்னோட அறிவை நான் முன்படுத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸை நான் பின்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வருகிறான். ஆனா நான் என்ன சொல்றது? இல்ல அல்லாஹ் இறங்கி வரவில்லை, அல்லாஹ்வோட ரஹ்மத் தான் இறங்கி வருது என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த அக்கீதாவில் இருக்கக்கூடிய அறியாமை. கண்ணியமிக்கவர்களே, இந்த அறியாமையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நமக்கு இதில் இருக்கக்கூடிய கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த காலத்திற்கு, இப்ப இருக்கக்கூடிய காலம் ரொம்ப மோசமான ஒரு காலம். ஒரு காலத்தில் சில விஷயங்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த மீடியா வளர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால், இன்னைக்கு உலகமே நம்ம கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால், ஈஸியாக அந்த ஃபித்னாக்கள் எல்லாம் நம்ம வீட்டு உள்ளாரையே வந்துடுது. ஈஸியா அந்த ஃபித்னாக்கள் எல்லாம் நம் வீட்டு உள்ளாரே வந்துடுது. இதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்மை முதல்ல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் எதை கற்றமோ அதை கொண்டுதான் பாதுகாக்க முடியும். நம்ம எதுவுமே தெரியாம இருந்தோம் என்றால், எப்படி இந்த இந்த உப்பு வந்து தண்ணியில கரைஞ்சு போயிரும் பாத்தீங்களா? அது போல அப்படியே கரைஞ்சிடும். நான் தான் தொழுறேன், நான் தானும் வைக்கிறேன், அல்லாஹ் தான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் கொஞ்சமா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அக்குதுனா என்ன, ஒப்பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டு இருக்கு. இந்த முடிச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம உள்ளங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு மாட்டோம். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம், அக்கீதாவால என்ன ஃபாய்தான்னு சொல்றாங்கல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதிர் மேல உறுதியான நம்பிக்கை வைத்தோம் என்றால், எனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வோட பெர்மிஷன் இல்லாம நடக்காது. அதே நேரத்தில் அல்லாஹ்வோட திருப்தியை கொண்டுதான் நடக்குது. அதே நேரத்தில் அல்லாஹ் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வான் அப்படிங்கிற ஒரு உறுதியான அந்த கொள்கை இருந்தால், நமக்கு என்ன நடந்தாலும் சரி நாம் வழி தவற மாட்டோம். நமக்கு என்ன நடந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையை நாம் சொல்ல மாட்டோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபாய்தா. இந்த துனியாவிலும் சந்தோஷமாக திருப்தியாக வாழலாம். சோதனை அனுபவித்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். காரணம் என்ன? இந்த சோதனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை சோதிக்கிறதுக்காக கொடுக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா? அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை தெரியலையா? எய்த்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியலையா? இல்ல அந்த காஃபிர்களுக்கு தெரியலையா? அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச நிலைமையில அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அல்லாஹ்வை 5 வேளை தொழுதுகிட்டு எனக்கு இப்படி நடக்குதே என்று புலம்பக்கூடியவர்களாக நாம் ஆகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த கல்வி கத்துக்கிறதுக்கான நோக்கம் என்னவென்றால், நாம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுபஹாத்துகளை, அந்த ஷஹவாத்துகளை திருத்திக் கொள்ள வேண்டும், மாத்திக்கொள்ள வேண்டும். 2வது, நாம் என்ன கத்தமோ, நமக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு உட்பட்டு பிறருக்கு அந்த தாவத்தை எத்தி வைக்கணும். உதாரணத்துக்கு என் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட மட்டும்தான் என்னால் பேச முடியும் அப்படின்னா அதை செய்ய வேண்டும். என் மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்னால் பேச முடியும், அதை செய்ய வேண்டும்.
என் ஊரில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்னால் பேச முடியும் என்றால் அதை செய்வேன். ஒவ்வொருத்தவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறான். அவர்கள் கல்விக்கு தகுந்த மாதிரியும் அவர்களோட கபூலியத்துக்கு தகுந்த மாதிரி. அதை நாம் அங்க நிலைநாட்ட வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, எல்லாத்துக்கும் இந்த கல்வி கட்டாயமானது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பெரும்பாலும் நம் சமுதாய பெண்கள் எப்படி எப்படி காண்பிக்கப்படுகிறார்கள் என்றால், ஒரு கையில் ஒரு கையில் சாப்பாடு செய்யற கரண்டி, இன்னொரு கையில் துடைப்பம். அப்படி அல்ல. அது நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். வீட்டை சுத்தப்படுறதா இருக்கட்டும், அல்லது உணவு சமைக்கிறதா இருக்கட்டும், அது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது. அதுவே வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிம் ஆணுக்கும், ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணுக்கும் அந்த கல்வி, அந்த குறிப்பா இந்த அக்கீதாவோட கல்வி வேணும். இந்த அக்கீதாவோட கல்வியை ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மத்த எண்ணிய இபாதத்துகள், தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், கணவன் மனைவியோட உறவா இருக்கட்டும், எல்லாமே இந்த அக்கீதாவோட உறவை பொறுத்துதான். இந்த அக்கீதாவில் எந்த அளவுக்கு உறுதியா நம்ம இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. நாளைக்கு நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நாம் பிள்ளைகளை திறமையாக வளர்த்தால்தான், இந்த அக்கீதாவை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால்தான் அந்த பிள்ளைகளை நாம் பராமரிக்க முடியும். அக்கீதா இல்லாமல் பிள்ளைகளை பராமரிக்க முடியாது. இல்லைன்னா சினிமா நடிகர்கள் பின்னாடி ஓடிடுவார்கள். சினிமாவில் ஒரு புது பாட்டு வந்தால் அதில் ஷிர்க் இருக்கா, ஷிர்க் இல்லையா, குஃப்ர் இருக்கா, குஃப்ர் இல்லையா என்று தெரியாமல் அதை ரசிக்கக்கூடிய நிலைமையில் நம் பிள்ளைகள் நம்மளே போய் தள்ளி விடுவோம். அல்லாஹ் முஸ்தஆன். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா ஒரு நாள்ல 2 நாள்லாம் கத்துக்க முடியாது. இது வந்து ஒரு 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 கிராஜுவலா நம்ம கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்கட்டில் மேல போயிருக்கும். எடுத்தோனே மேல் மட்டத்துக்கு போயிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போய் அல்லாஹ்ட்ட துஆ நம்ம கேட்டு, அல்லாஹ் யா மன் ஃபஹம சுலைமான ஃபஹிம்னா, யா மன் அல்லம ஆதம் அல்லிம்னா என்ற துஆவை நாம் கேட்டு 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்ப குடுப்பான் என்றால், அதில் எப்பொழுதுமே நம்ம அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும். எப்பொழுதுமே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும். ஒரு தவறை நாம் பார்த்தோம் என்றால், நம்மளால முடிந்த அளவுக்கு அந்த தவறு, அந்த யார் அதை செய்கிறார்களோ அதை தடுக்கிறது. ஒரு 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 அஹ்லாக்கோட நாம் அவர்களிடம் போறது. ஏன்னா அகீதா படிக்கிறத நோக்கம் நம் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துறது, பிளவுபடுத்துறது கிடையாது. நான் அகீதா படிச்சுட்டேன், எனவே நான் தான் சிறந்தவன், மத்தவங்க எல்லாம் பாருங்க தர்காக்கு போறாங்க, அங்க போறாங்க, அந்த கொள்கையில இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, எல்லாமே வழிகேடர்கள், நான் மட்டும்தான் தூய்மைவாதி என்று தூய்மைவாதம் பேசுறதுக்காக நாம் படிக்கவில்லை. நாம் சரி செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை கொண்டு மக்கள்கிட்ட எத்தி வைத்து, ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கபூல் செய்து நாளைக்கு அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு சொர்க்கத்தை கொடுத்துட மாட்டானா என்ற நம்பிக்கைக்காக தான் நாம் அகீதாவை படிக்கிறோமே தவிர, பிரிவினை உண்டாக்கத்துக்கோ அல்லது நான் பெரியவன் நீங்கள் பெரியவர் அல்ல என்று சொல்வதற்காகவோ கிடையாது. காரணம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய தியாகம் செய்த நபி. கடைசியா அவரும் அவர் பிள்ளையும் காபத்துல்லாவை கட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்து நம்ம தொழுறோம் இல்லையா, டைரக்ஷன், அந்த கிப்லாவை, அந்த காபத்துல்லாவை கட்டுறார்கள். காபத்துல்லாவை கட்டுறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை கபூல் செய்ய அல்லாஹ்னு கேட்கிறாங்க. கபூலியத் ரொம்ப முக்கியம். நாம் எவ்வளவு வேணாலும் பேசலாம், நம்ம எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், நம்ம எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கபூலியத் அதில் இல்லை என்றால் நாம் இவ்வளவு பண்ணியும் வேஸ்ட். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலியத்தை அடிக்கடி நாம் கேட்க வேண்டும். எனவே இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏத்த ஒரு ஆப்ஷன். ஆன்லைன் மூலியமாக இந்த நஷ்ருல் இஸ்லாம் இவங்களோட இந்த சேனல் மூலியமாக, இவங்களோட இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமாக இந்த கல்வியை கத்துக்கிறது. 3 மாசமோ 4 மாசமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கத்துக்கிட்டு அதை இன்னும் பலருக்கு எத்தி வைத்தால் நமக்கும் அதில் ஃபாய்தா கிடைக்கும். இன்னும் நம்ம வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கும் ஏதாவது நம்மளால கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் இதை படிக்க வேண்டும், பகிர வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நாம் நம்மளோட கடைசி முஸ்லிம் அல்லாத ஒரு நிலைமையில் அல்லாஹ் நமக்கு மௌத் கொடுத்துடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இது மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படுது. எனவே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 6 பேர்கிட்ட சொல்லி அவங்களையும் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. வாஹிருதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.